அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். ரிஷப ராசியினருக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள். இதுவரை 2 இருந்த குரு சாதகமாக இருந்தவர் அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். 3ஆம் இடம் கலகம் என்போம், கலகத்தை குறிக்கிறது. கலன் தொந்தரவு என்போம். வரவுக்கேற்ற செலவு செய்து பழக வேண்டும். செலவுகள் தங்களை அறியாமலேயே அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களை தவிர்க்க இயலாது. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் தாமதம் ஏற்பட்டு விலகலாம். ஜீவனஸ்தானத்தை பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை, மற்றவர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். உடல் உழைப்பு அதிகம். என்ன உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்காது. சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உண்டாகலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு, வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தாராளமாக வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அசதி உடலில் உண்டாகும். ஆனால் எந்த அளவுக்கு அலைச்சல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வருமானம் பெருகும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஆதரவு தக்க நேரத்தில் கிடைக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆடல், பாடல், நாட்டியத்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் கூடும். மன மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அரசியல் துறை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தமான கிரகங்கள் சாதகமாக உள்ளது. கட்சியில் ஆதரவு பெருகும். உயர் மற்ற தலைவர்கள் தங்களை பாராட்டுவர். செல்வாக்கு மிகுந்த நபர்களுடைய நட்புறவு தங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான கிரகம் புதன் சாதகமாக உள்ளது. நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் தாராளமாக வெற்றி பெறலாம். விவசாயத்துறையை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சல் இருக்காது. கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். கால்நடைகளை வளர்த்து வந்தால் கால்நடைகளுக்கு நோய்கள் ஏற்படலாம். ஆகவே சற்று கவனம் தேவை. பெண்களுக்கு, ரிஷப ராசி பெண்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள், உபாதைகள் உண்டாகலாம். ஆனால் எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சற்று அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டும். அதிகம் வாய் பேசக்கூடாது. தேவையில்லாத மனஸ்தாபங்களை தவிர்த்து விடுங்கள். நண்பர்கள், உறவினர்களுடன் நெருங்கி பழக வேண்டாம். கெட்ட பெயர் உண்டாகும். உங்கள் சொந்த பிரச்சனைகளை வெளியில் சொல்ல வேண்டாம். பிறருக்கு கடன் வாங்கி கொடுத்து ஜாமீன் கொடுக்க வேண்டாம். அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்று சென்று அடிக்கடி உங்கள் கையால் தீபம் ஏற்றுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். மற்றபடி இந்த ஐப்பசி மாதம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.